வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். திருமாவை மீண்டும் சீண்டிய தரகர் ஆதவ் இறங்கி அடித்த வன்னியரசு. என்னப்பா தரகர்லாம் சொல்கிறீங்க? தரகர்னா இந்த புரோக்கரை சொல்லுவாங்களா? அதான தரகர்னா? ஏதோ ஒரு கட்சியில் வந்து ஏதோ ஒரு பிரிவுக்கு பொதுச் செயலாளராலாம் இருக்கார், அவரை போய் இவ்வளோ கேவலமாக புரோக்கர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் சொல்லலைங்க, அண்ணன் வன்னியரசு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் தான் இது. அவருக்கு தெரிஞ்ச ஏதோ டீசெண்டான வார்த்தையில் சொல்லியிருக்காரு. நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதோ அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லியிருக்கோம். தமிழக அரசியல் களத்தில் அனாதைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடிய இடமா தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துகிட்ருக்கு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? யாரெல்லாம் ஊடக வெளிச்சம் தேவைன்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் தாம் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்கெல்லாம் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியோ அல்லது எழுச்சி தமிழர் அவர்களை பற்றியோ ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம லூஸ் டாக் விட்டால் தான் நம்ம பெரிய ஆளாகவும் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லையோ அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் பேசுபடு பொருளாக இருப்போம் அப்படின்றது தான் இன்றைய அரசியல் கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதான் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஊடக வெளிச்சத்தை பெறுவதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் குறித்து முரணான கருத்துக்களை மேடைகள்லையோ அல்லது வேறு சில இடங்கள்லையோ சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, பிஜேபிக்காரங்க ஒரு சிலர் கூட இதே மாதிரி ஊடக வெளிச்சத்திற்காக தலைவர் அவர்களை பற்றி ஏதாவது எதிர்மறை கருத்துக்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் சில நாட்களாவது அந்த கருத்தில் அப்படியே நிற்பாங்க. ஆமாம், நான் சொன்னேன் என்ன அப்படி இப்படின்ட்டு சும்மா ஒரு வாய்ஸ் அவார்டாவது விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆதவ் அர்ஜுனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. சொல்லுவாரு, சொல்லிட்டு மறுநாளே அப்படியே குப்புற கீழ விழுந்துருவாரு. நான் ஐய்யய்யோ! அண்ணன பத்தி நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் அண்ணன பார்த்து வளர்ந்தவன். அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. அப்படின்னு குப்புற விழுந்துருவாரு. இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். நேற்றைக்கு மீண்டுமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சீண்டியிருக்கிறார் இந்த தரகர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். மறுபடியும் சொல்றேன், தரகர் அப்படின்றது என்னுடைய வார்த்தை இல்ல, அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய வார்த்தை. நான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பின்னாடி சொல்றேன். மீண்டுமாக தலைவர் அவர்களை சீண்டியிருக்கிறார். தலைவர் அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் வாய் திறப்பதில்லை அப்படின்ட்டு ஒரு போலியான ஒரு உண்மைக்கு முற்றிலும் புறம்பான ஒரு கருத்தை வந்து நேற்று அவர் அவங்க கட்சி நடத்திய ஒரு ஆர்ப்பாட்ட மேடையில் பேசியிருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டம் தேவையா, அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அது ஒரு பெரிய காமெடி கதை. சரிங்களா? ஊடக வெளிச்சத்திற்காக பேசிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் திரு வன்னியரசு அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள், 6 சீட்டுக்கும் 8 சீட்டுக்கும் அங்கேயே இருக்கீங்களே அப்படின்ட்டு. 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 சீட்டுகள் என்று பேசி அந்த தரகர் வேலையை முடிச்சு விட்டவர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அங்கே கூலி வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களே 2021 தேர்தல் ஆலோசகர், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஐடி விங் அது மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்ற பேரில் திமுகவிடம் கூலி வாங்கி கொண்டு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று 6 சீட்டுகள் என்று அந்த தரகர் வேலையை பார்த்து முடித்தவர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். சரிங்களா? அப்படி இருக்கு, நீ அதை பற்றி பேசலாமா அப்படின்னு தான் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோடு இன்னொரு விஷயம், அப்போ 2021 அங்கே இருந்துட்டு தரகர் வேலை பார்த்தீங்க. 2024 ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக நீங்கள் எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டீங்க. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே ஒரு பிரச்சனையை உண்டாக்குவது போல் ஒரு சூழலை உண்டாக்கி 3 சீட்டு, குறைஞ்சபட்சம் 3 சீட்டுகள் வாங்கணும். ஏன்னா ஏற்கனவே 2 எம்பிக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் பொதுச் செயலாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் 2 எம்பி சீட்டு கட்டாயம் அவர்கள் இருவர் தான் போட்டியிடுவார்கள். அப்படின்ற சூழலில் 3வது சீட்டு வாங்கணும், அது ஒரு பொது தொகுதியாக வாங்கணும், அதில் தான் போட்டியிடணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டிங்க. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களிடம் எவ்வளவு கெஞ்சினீங்க, அதே மாதிரி திமுகவிடம் எவ்வளவு கெஞ்சினீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு திரு வன்னியரசு அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி 2024 ஒரு சீட்டு ஆதவ் அர்ஜுனுக்கு ஒதுக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பாரா அப்படின்ற ஒரு கருத்தையும் திரு வன்னியரசு அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு. திரு வன்னியரசு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது வீசக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாம் தலைவர் மீது வீசப்படும் விமர்சனங்கள் அல்ல, திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அரசியல் வெறுப்பு தான். சரிங்களா? திரு ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு மட்டுமல்ல, திமுகவை விமர்சிக்க விரும்பக்கூடிய எல்லோரும் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமாக தலைவர் சிதம்பரம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம், திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான ஒரு வலுவான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு கொள்கை ரீதியான வலுவான தலைவர் சிதம்பரம் முனைவர் திருமா அவர்கள். அதனால தான் இவங்க எல்லாம் தலைவர் சிதம்பரம் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு விமர்சனங்களை தலைவர் சிதம்பரம் அவர்கள் மீது வைத்தாலும் சரி, எவ்வளவு போலி குற்றச்சாட்டுகளை தலைவர் சிதம்பரம் அவர்கள் மீது வைத்தாலும் சரி, தலைவர் தலைமையிலே கொள்கை ரீதியிலே களமாடுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப தீர்க்கமாக பதிவேற்றம் செய்த திரு வன்னியரசு அவர்களுக்கு நம்முடைய விஆர் மீடியா தமிழ் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.